கேன்சர்னு சொன்னாலே மனசுக்குள்ள உடனே ஒரு பயம் வருது இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா நம்ம தினசரி சமையலறையிலே சில சாதாரணமான உணவுகள் இருக்கு. அவை கேன்சர் ரிஸ்க குறைக்க பாடிக்கு சப்போர்ட் பண்ணும். மெடிசன் கிடையாது, சப்ளிமெண்ட் கிடையாது. ஜஸ்ட் டெய்லி டயட்ல சிம்பிளா ஆட் பண்ணினாலே போதும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. லாஸ்ட் ஒரு முக்கியமான மெடிக்கல் பாயிண்ட் இருக்கு. ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபுட் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா இவை என்ன பண்ணும் என்றா பாடியில இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், செல் டேமேஜ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை லாங் டேர்மா சப்போர்ட் பண்ணும். இதுதாங்க சயின்ஸ் சொல்ற ரியல் கேன்சர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஆப்பிள். அண்ட் ஆப்பிள் எ டே கிப்ஸ் டாக்டர் அவேன்னு சும்மா சொன்ன வார்த்தை கிடையாது. ஆப்பிள்ல நல்ல ஃபைபர், பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காவும் வைக்கும். தினமும் ஒரு ஆப்பிள் சிம்பிளான எஃபெக்டிவ் ஹேபிட். செகண்ட், கேரட். கேரட்னா கண்களுக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. கேரட்ல இருக்கிற பீட்டா கரோட்டின் பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணும். சாலட், பொரியல், ஜூஸ் எந்த ஃபார்ம்ல சாப்பிட்டாலும் பெனிஃபிட் கிடைக்கும். தேர்ட், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி, கேபேஜ். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கியூரிஃபரஸ் வெஜிடபிள்னு ஒரு கேட்டகரி. இவ பாடிக்குள்ள போய் கேன்சர் ஃபைட்டிங் காம்போனன்ட் ஆக்டிவேட் பண்ணும். பர்டிகுலரா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்பவே நல்லது. வாரத்துல 2 to 3 நாட்கள் கண்டினியூஸா எடுத்துக்கிட்டாலே நல்ல பாதுகாப்பு. ஃபோர்த், காஃபி. இந்த லிஸ்ட்ல காஃபி இருக்கிறதே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் தான். காஃபி லவர்ஸ்க்கு இது உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன். மாடரேட் காஃபி குடிக்கிறவங்களுக்கு லிவர் ரிலேட்டட் கேன்சர், யூட்ரஸ் ரிலேட்டட் கேன்சர் ரிஸ்க் குறையும்னு ஸ்டடிஸ் சொல்லுது. டிகாஃபினேட்டட் காஃபிக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா ஓவர் கன்சம்ஷன் வேண்டாம், பேலன்ஸ் தான் முக்கியம். ஃபிஃப்த், கார்லிக். நம்ம இந்தியன் கிச்சன்ல இருக்கிற ரியல் சூப்பர் ஹீரோ பூண்டு. கார்லிக்ல இருக்கிற நேச்சுரல் காம்போனன்ட்ஸ் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும், டைஜஸ்டிவ் கேன்சர் வராம நம்மள பாதுகாப்பு பண்ணும். டெய்லி குக்கிங்ல கார்லிக் யூஸ் பண்ணாலே போதும். சிக்ஸ்த், ஆரஞ்சு அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட். ஆரஞ்சு, லெமன், மொசாம்பி இவையெல்லாம் விட்டமின் சி ஓட பவர் ஹவுஸ். விட்டமின் சி செல்ல ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து நம்மள பாதுகாப்பு பண்ணும். ஜூஸை விட ஹோல் ஃப்ரூட் சாப்பிட்றது தான் பெஸ்ட், ஃபுல் ஃபைபர் பெனிஃபிட் கிடைக்கும். செவன்த், டொமேட்டோ. டொமேட்டோல இருக்கிற லைகோபெனின் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். எஸ்பெஷலி ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியல் அதிகம்னு ரிசர்ச் காட்டுது. குக்குடு டொமேட்டோல லைகோபெனின் அப்சர்ஷன் இன்னும் பெட்டர். சோ ரசம் கூட ஒரு கவுண்ட் தான். லாஸ்ட், ப்ளூபெர்ரிஸ் அண்ட் பெர்ரிஸ். இந்த சின்ன பெர்ரிஸ்குள்ள பவர் ரொம்ப அதிகம். ஆன்டி ஆக்சிடென்டோட பவர் ஹவுஸ். செல்ல ஏஜிங்ல இருந்தும் டேமேஜ்ல இருந்தும் நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கோம். டெய்லி ஸ்மால் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா ஸ்மூத்தியாவோ ஸ்நாக்ஸாவோ ஆட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ்னா ஒரு விஷயம் கிளியரா சொல்லணும். கேன்சருக்கு ஒரே ஒரு சூப்பர் ஃபுட்னு கிடையாது. வெரைட்டியா சாப்பிட்றது தான் ரியல் சீக்ரெட். டிஃப்ரெண்ட் கலர்ஸோட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். இதோட ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணினா இது உங்கள் உடலுக்கு கொடுக்கிற பெஸ்ட் கிஃப்ட். ஓகே, இப்ப இந்த 8 ஃபுட்ல உங்களுடைய டெய்லி டயட் ஏற்கனவே இருக்கிறது எது? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெடிக்கல் சயின்ஸை சிம்பிளா புரிய வைக்க டாக்டர் அக்யூட்டோட ஜேர்னியை தொடருங்கள். நன்றி.